Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரட் சாதம். இந்த கேரட் சாதத்தை வந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட் சாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு அடுத்து இதுல கொஞ்சமா ஆயில் ஹீட் ஆனனும் அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சனும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது இது கூட சேர்த்திக்கோங்க. இந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துவோம், அதனால் 2 சேர்த்திக்கிங்க போதும். அடுத்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அடுத்து இது கூட தேவையான அளவு முந்திரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இந்த முந்திரியெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கக்குள்ளறையே அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. இந்த முந்திரியெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 4 கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். இந்த கேரட் சாப்பாட்டுக்கு வந்து வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறக்காமல் அதெல்லாம் சேர்த்திக்குங்க. கேரட் சேர்த்திட்டு இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த ஆயிலே வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேண்டாம், இந்த ஆயிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டாலே வெந்துடும். கேரட்டை வதக்கக்குள்ளாரியே அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் சேர்த்தி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த ஆயிலே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி துருவிட்டு அதுவும் இது கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 2 செகண்டுக்கு இதோட வதக்கி விட்டுருங்க. அடுத்து நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற ரைஸ் அது இது கூட சேர்த்திக்கலாம். ரைஸ் சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாப்பாடு வந்து இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் நல்லா உதிரியாக இருக்கணும், குலைவாக இருந்தாக்கா நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரட் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னாக்கா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.